வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். பைரட் ஸ்டார்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே பைரட் தான் கொள்ளுவேன். மெரைன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் பைரட்ஸ்ல நீங்க வந்து மெரைன் கூட சண்டை போடலாம். ஒரு க்ரூ ரெடி பண்ணி க்ரூவை வச்சு சண்டை போடலாம். ஸோ தட் ஐ ஆல்வேஸ் கோ வித் பைரட். இதுதான் பைரட் ஸ்டார்டர். நீங்க இங்க போய் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ சாரி, எனக்கு வச்சு இப்படி வச்சு லேப்டாப்ல விளையாட பிடிக்காது. இப்படிதான் நான் விளையாடுவேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட். ஆனா என்னால இன்னும் ஒன் ஷாட் பண்ண முடியாது இவங்களை. வாட்டருக்கும் பூ ஃபைட்டிங் ஸ்டைலு இதை வச்சுலாம் முடிச்சிருவேன். ஆனா என்னால ஸ்வாடியும் கண்ணியை வச்சு இவங்களை ஒன் ஷாட் பண்ண முடியாது. முக்கால்வாசி நான் உங்களுக்கு மாஸ்டரியும் பண்ண மாட்டேன். முக்கால்வாசி அதுக்கு நான் மாஸ்டரியும் பண்ண மாட்டேன், ஸ்டாட்ஸும் போட மாட்டேன். முக்கால்வாசி நான் இப்பெல்லாம் ஸ்டாட்ஸ் போடுறதே விட்டேன். இப்போ இங்க என்கிட்ட 250 கிட்ட ஸ்டாட்ஸ் இருக்கு. ஸ்டாட்ஸ் எல்லாம் போடுறதே விட்டோம்ப்பா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் தான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜங்கிள் போறோம். உனக்கு என்னடா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போவேன். நாங்க தான் பைரட் ஸ்டார்டர்ல 10 லெவல் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் தோணும். நம்ம டிங்கியை வாங்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவனாச்சும் சுட்டானா. ஸோ நான் ஷார்க் ரைஸ் மேக்மா யூசர் வாட்டர் பம்ப் யூஸ் பண்றேன். சேபர் அப்புறம் பசுகா. சேபர் கொஸ்ட் நான் வீடியோல போடுறேன். சேபர் கொஸ்ட் வந்து லெவல் 200 மேலதான் பண்ண முடியும். ஸோ அதையும் சொல்றேன். யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்டர் இன்டு யூடியூப் சேனல். அதுல என்னைய பத்தி நான் நல்லா சொல்லியிருப்பேன். ஆனா காம்போ சொல்ல மறந்துட்டேன்னா, இப்போ நம்ம ஜங்கிள்ல போய் ஒரு கொஸ்ட் எல்லாரையும் எடுப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால டிராவல் எல்லாம் கட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு இது. அந்த நேரத்துல அப்படியே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் நீங்க மங்கீஸ் தான் எடுக்கணும். மங்கீஸ் லெவல் 10 எடுக்கணும். ஆனா அவங்க லெவல் 14ல இருப்பாங்க. நான் கூட ஈஸியா அடிச்சிருவேன். சாரி, எனக்கு இவங்க கிட்ட அடி விழாது. ஆனா எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு பாஸ் கிட்ட அடி வரும். என்ன எலமெண்டல் ஃப்ரூட், லாஜியா ஃப்ரூட் எது யூஸ் பண்ணாலும் பாஸ் கிட்ட மட்டும் உங்களுக்கு அடி வரும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீங்க இங்கதான் ரோல் பண்ணுவீங்க பிளாக் ஃப்ரூட் கேட்சா. இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு ஃப்ரோசன் வில்லேஜ் வரைக்கும் தான் போக போறோம். இங்கதான் நீங்க ரோல் பண்ணீங்க பிளாக் ஃப்ரூட் காய்ச்சா. ஸோ நெக்ஸ்ட் பிளாக் ஃப்ரூட் காய்ச்சா கிட்ட நெக்ஸ்ட் கொரில்லா கஸ்ட் எடுக்கிறேன். இந்த ஐலாண்ட்ல மங்கீஸ் மட்டும் தான் இருக்காங்க. நீங்க எங்க தேடினாலும் கொரில்லாவும் கிடைக்க மாட்டாங்க, கொரில்லா கிங்கும் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனா இவன் ஹை லெவல். இது வந்து ஸ்கைலாண்ட்ஸ்ல கிடைக்கும். 500 கேக்கு. இவன் என்ன ரோல் பண்றான்னு பார்த்துருக்கோமா. சைட்ல ஃபீனிக்ஸ்ல வச்சுருவான் ரோபோக்ஸ். சரி வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்.
என் தங்கச்சி வேற கேம் விளையாடுறா, அதனாலதான் இந்த பாட்டுக்கு அவ வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டா. ஸோ இந்த பாட்டுக்கு அவ வரல, சாரி சார். எங்க தேடினாலும் அங்க கொரில்லா கிடைக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்துல இங்க வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஐலாண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுல இந்த சைடு போனீங்கன்னா சின்ன சின்ன கொரில்லாலாம் இருக்கும். அதுதான் கொரில்லா. அந்த சைடு ஒரு கொரில்லா படா சைஸ்ல கிரீடம் போட்டுக்கிட்டு இருக்கும். அதுதான் பாஸ் கொரில்லா கிங். யாராச்சும் புதுசா கேமிங்ல வந்து என்ன கேம் ரோப்லா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனாலதான் எனக்கு பிடிக்காது. வெயிட் பண்றாரு எங்க பண்ணாண்டா அவனோட ஒரு மங்கியும் சேர்த்து முடிச்சிட்டோம்ப்பா. சரி கொரில்லாவ பாவம் பாய்போல நம்ம கிட்ட மோதிட்டோம். பறந்து போறான் பாய். அவளுக்கு முக்காசி பிவிபியே பிடிக்காது ஃப்ரெண்ட். பிவிபி பண்றது என்ன, உட்காந்து சண்டை தான் போடுவாங்க. இந்த கேம்ல ட்ரெயின் பண்றது நல்லா இருக்கும். நானும் அடிக்கடி பிவிபி பண்ணுவேன். ஆனா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வேலையில இருக்கும் போதெல்லாம் வந்து பிவிபி பண்ணுவாங்க பாரு, அப்ப கடுப்பு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு அடிச்சு வச்சிருவோம் பாதி பேரை, அவங்க அப்படியே நடுவுல வந்து அடிப்பாங்கப்பா. அதுதான் ரொம்ப இப்ப செத்துருவா. என்னடா நீ வாட்டிக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு போற, நாங்கெல்லாம் முக்கி முக்கி முடிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பாஸ் கொண்டு கூட எனக்கு லெவல் ஏறல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சாதான் எனக்கு லெவலே ஏறும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து போட் இங்க இருக்கு, தண்ணிலேயே இருக்கிறோம். நெக்ஸ்ட் பைரட் வில்லேஜ்க்கு போகணும். உங்களுக்கு இப்ப ஸ்டார்டிங்ல ஜங்கிள் பைரட் வில்லேஜ்ல எல்லாம் இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரூட் கேட்டீங்கன்னா பிளேடுன்னு சொல்லுவேன். கம்மி விலையில இருக்கும், கம்மி விலை, அது ஒண்ணு. பிளஸ் நல்லா அட்டாக் பண்ணும். மேக்மா வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற வச்சுட்டு கத்தி யூசர்ஸ் இருப்பாங்க, ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க என்பிசிஸ். அவங்களுக்குலாம் என்னன்னா எலமெண்டல் ஃபுட்ல ஒர்க் ஆகாது ஆறாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கிரீன் பண்ணிட்டு போவோம். அந்த டைம்ல பிளேட் நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இது யூட்டர்ன் பண்றதுக்குள்ள போதும் போதும் சப்பா. இனிமேல் நம்மளால யூட்டர்ன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு போட்டே வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் என்னோட அக்கௌண்ட்ல ஸ்கேரி ஃபிஷ்னு ஒரு கேம் பிளே போடலான்ட்டு இருக்கேன். அதில் நான் ஏற்கனவே சாப்டர் 1 முடிச்சுட்டேன். ஸோ சாப்டர் 1 இருந்தாலும் உங்களுக்காக போடுவேன் வித் மை சிஸ்டர். அங்க கொடி தீர்த்தமா வந்துட்டு மிடில் டோன் கட்டமா இருக்குல்ல, அதுதான் நீங்க லெவல் என்ன லெவல் லெவல் 30ல போகணும். லெவல் 30ல போகணும். ஆனா அதோட பெரிய ஐலாண்ட்ஸ் அப்பர் ஸ்கைலாண்ட்ஸ் நிறைய இடம் இருக்கு இப்போ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணவே முடியாது, ரொம்ப நேரம் எடுக்கும் தாண்ட. அத கூட நான் ஒரு நாள்ல முடிச்சிருக்கேன். உடாம ஐலாண்டு. ஆனா
பைரட் வில்லேஜ் ரொம்ப ஈஸி. 30 லெவல் தான் ஏத்தணும். அப்பர் கிளன்ஸ்ல 100 150 எடுக்கணும். இதுல வெறும் 30. இங்கேயே நான் ஒரு 2 மாசம் இருந்திருப்பேன் இப்போ. அதுதான் எனக்கு கொஞ்சம் அவமானம். இந்த இடத்துல போய் சிக்கிக்காதீங்கவா. ஃபர்ஸ்ட் இங்க பைரட்ஸ் எடுக்கணும். ப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இங்க வந்து நீங்க கிட்ட 150 இருந்துச்சுன்னா ஒரு ஃபைட்டர் ஸ்கேல் வாங்கிடுங்க. காம்பேட் வச்சிருக்காதீங்க. சரி, நான் செஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஜங்கிள்ல அப்படிப்பட்ட செஸ்ட் இருக்காது. இங்க ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். டேரக்டா அங்க ஒரு கோல்டன் செஸ்ட் இருக்கும். அப்புறம் இங்க பாஸ் இருப்பான். அங்க வெயிட்டுக்குள்ள போன ஒரு செஸ்ட் இருக்கும். அப்படியே அவன் வீட்டுல இருந்து கீழே இறங்கணும். இறங்கிட்டு இங்க வீட்டு ரிச்மேன் இருப்பான். அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு செஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம போய் பைரட்ஸை கொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த சைடு இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல பிளேடு பெஸ்ட். நானும் இங்க பிளேடு தான் யூஸ் பண்ணேன். அல்டிமேட்டா இருக்கும். சொல்லவா வேண்டும். கம்மி பட்ஜெட்ல நல்ல ஃப்ரூட்னா பிளேடுன்னு தான் சொல்லுவான்ப்பா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னும் பிளேடு தான் யூஸ் பண்றான். அது கூட விட்டு தெளிடுவேன். அவன் லெவல் வந்து கிட்டத்தட்ட அவன் செகண்ட் இருக்கான். என்னையோட லெவல் அதிகம் 1100. அவனால தனியா போய் ரைடே போக முடியும். ஆனா கூட அவன் வந்து பிளேடு தான் யூஸ் பண்றான். அவளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லலாம்ப்பா பிளேடு. ஸோ இங்கெல்லாம் பிளேட் பெஸ்ட். ஆனா எனக்கு வந்து இங்க இருக்கும்போது ஸ்மோக்கும் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்டு சாப்பிட சொல்றேன், நானும் சாப்பிட்டேன். அம்மா அதை வச்சு கிரைண்ட் பண்ண முடியலன்ட்டு திருப்பி 30,000 சேர்த்து பிளேட் ஸ்டாக்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினேன். அவ்வளோ நல்ல ஃப்ளூட் பிளேடு. எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணா அது உங்க பெர்மனண்டா அந்த ஃப்ளூட்டே வச்சுக்கலான் இருக்கணும். கிச்சுனே கச்சா கூட ஆனா நல்லா இருக்கும் பிளேடு. நான் சேபர் குஸ்ட் அப்புறமா போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. இப்ப என்கிட்ட மேமுத் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க மேமுத் நல்ல ஃப்ரூட் சாப்பிடுன்ட்டு. நான் ட்ரேட் பண்ணலான்ட்டு வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, மேமுத் நல்ல ஃப்ரூட் நான் சாப்பிடலாமா வேண்டாமான்ட்டு. ப்ரூட்ஸ் கொஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ நம்ம போறோம். இவங்களுக்கு நான் வந்து வாட்டர் கம்ஸ் யூஸ் பண்ண போறேன். இது கிரீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லா சேபருக்கு தான் நாஸ்டி கொடுத்துருக்கு. இதுலயும் 250 வரணும் நம்ம. சேபரோட இதுல அடிக்கிறது ஈஸி. பாதி மாஸ்டி இதுக்கு தான் போடுவேன். நம்ம வாட்டுக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டேன். வாட்டர் பம்ப் தான் பெஸ்ட். அது மாஸ்டர் போட்டீங்கன்னா அல்டிமேட்டா ஆகும். அது 300 மாஸ்டர் பண்ணிட்டு ஷார்க்மேன் கரத்துக்கு சேஞ்ச் பண்ணுங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அல்டிமேட். ஸோ நம்ம பாஸ் கொள்ள போறோம். பாஸ்க்கு நான் வாட்டர் பம்ப் வச்சு தான் கொள்ள போறேன்.
பாசக்கொள்ள எனக்கு 2 அட்டாக் போகுது. அப்புறம் இது ஒன்று நம்பண்ண பாசி முடிச்சாச்சு. அடுத்த ஐலாண்ட் போகும். இப்படியே போட்டை நான் ஃப்ரீயா தான் வாங்கியிருக்கேன். வாங்க போவோம். நெக்ஸ்ட் டெசர்ட் போகணும். இதுக்கு பின்னாடி இருக்குங்க. நான் இன்னைக்கு ஃப்ரோசன் வில்லேஜோட நிறுத்திப்பேன். அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் போடுறேன். திஸ் இஸ் பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 1. பார்ட் 2 அப்புறமா போடுறேன். ஐ வில் கண்டினியூ. டெசர்ட்ல பாஸ் இருக்க மாட்டான். ஸோ டெசர்ட் ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கும் 30 லெவல் இருக்கணும். என்னையே ரொம்ப ரொம்ப கேவலமாலாம் விளையாடுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. லேப்டாப்ல விளையாண்டா நம்ம போனு ஐபேட் அந்த மாதிரிலாம் விளையாண்டா நான் கில்லி. இப்போ மேக் புக்ல விளையாடுறேன். மேக் புக்ல கொஞ்சம் எனக்கு வராது. இவனு நம்ம ஃப்ரெண்டு இப்ப ஊர்ல இருக்கா மதுரோ. அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனும் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிவான். அவனும் நம்ம யூடியூப் சேனல்ல காமிப்போம். என்னடா இவங்க ரெஸ்பாண்ட் ஆகுது இவ்வளவு நேரம் ஆகுது. கத்திய வச்சு கொண்டு இருந்தேன். இந்த நேரம் 4 பேரை தான் கொண்டிருப்பேன்பா. டெசர்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் லாஸ்ட் இங்க. அவங்க இங்க ஒரு பாலம் கனெக்ட் ஆகும். அதை தாண்டி இருப்பாங்க. வீட்டு மேல இதெல்லாம் இருப்பாங்க. நீ அடுக்கு ஜாலியா போயிட்டு இருக்க. ஒரு ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு லெவல் அதிகம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நானும் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இங்க இருந்து நான் டார்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டார்க் அப்புறமா மேக்மா யூஸ் பண்ணேன். மேக்மா அப்புறமா லைட் யூஸ் பண்ணேன். இப்ப அதுக்கப்புறமா திருப்பி நான் மேக்மா சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு பிளேடு தேவைப்பட்டுச்சு. சரி ஓகே நானும் பிளேட் ரோல் பண்ணேன். பிளேடு கேட்டான். சரி தரேன்ட்டு சொல்லிட்டு டிராப் பண்ண கை தவறி ஈட்டு கொடுத்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறமா ஒரு மாசம் கிட்ட கிரைனே பண்ணல. நான் கிரைனே பண்ணல ஒரு மாசம் கிட்ட. நம்ம டெசர்ட் முடிச்சிட்டோம். அடுத்த ஐலாண்ட் போ. ஒரு மாசம் கிட்ட நான் கிரைனே பண்ணல பிளேட வச்சுட்டு. அவ கூட இங்க இருந்தேன். கிரைண்ட் பண்ணேன். ஆனா ஜங்கிள்ல கிரைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வேற ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிடுமே நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் நல்ல எலமெண்டல் ஃப்ரூட்டா சாப்பிட்டுருவோம் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எலமெண்டல் ஃப்ரூட் இருக்குன்னு தான் ஐஸ் கிடைச்சிச்சு. ஐஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட அப்பதான் கிரைண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் இவங்களை வச்சுட்டு அப்ப ஸ்கேலான்ல சந்தா அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தேன். எலமெண்டல் ஒர்க் ஆகும். அப்ப கூட ஐஸ வச்சுட்டு வாட்டர் வச்சுதான் சண்டை போடுவேன். அதுக்கடுத்து விஸ்பரை கொள்ற லெவல் வந்ததுக்கு அப்புறமா தான் வாட்டர் வச்சுதான் நிறைய வாட்டி கொண்டிருக்கேன். ஆக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் வாட்டர் கும்பியே ஃபோக்கஸ் பண்ணாத. மேக்மா கிடைக்கிற வரைக்கும் ஐஸுக்கு மாஸ்டரி பண்ணி நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னா ஐஸ்ல கஷ்டப்பட்டு எல்லா அட்டாக்கையும் அன்லாக் பண்ணி ஒருத்தர் ரோல் பண்ணானா அவன்கிட்ட ஏற்கனவே மேக்மா இருக்குன்னு மேக்மா ட்ராப் பண்ணும். நான் கஷ்டப்பட்டு மாஸ்டரி பண்ணதெல்லாம் வேஸ்டா இருந்துச்சு. ஸோ ஃப்ரோசன் வில்லேஜை முடிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம இப்பவே நிறுத்த போறோம்.
ஆனா என் மூளை கொஞ்சம் ஓவரான மூளை. என்கிட்ட புத்தா இருந்துச்சு. புத்தா சாப்பிடலாமா இல்ல மேங்மாவே வச்சுக்கலாமா, புத்தா சாப்பிடலாமா மேங்மா வச்சுக்கலாமா, புத்தா சாப்பிடலாமா மேங்மா வச்சுக்கலாமா, இதே மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேமுத்து பார்த்தேன், ஒருத்தர் ட்ரேட் பண்ணோம், அதுக்கு புத்தா வச்சேன். அதுக்கப்புறமா தான் குழப்பமே தீந்துச்சு. இப்ப என் ஃப்ரெண்டு மேமுத்து நல்லா இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லிட்டானா, திருப்பி மேமுத்து சாப்பிடலாமா இல்ல மேங்மாவே வச்சுக்கலாமான்னு ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க, இதே மேங்மாவை அவக்கேன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா மேமுத் சாப்பிட்டுலாமா? யோர் கெஸ் கேமர்ஸ், சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஜில இருக்கிறவங்க, தேர்ட் ஜி, எல்லாருமே. கொர்லா கிங்கும் எட்டியும் ஒரே அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே போட்டு தட்டுறது. இந்த ஐலாண்டோட நம்ம வீடியோ வந்துக்கலாம். இங்கேயே செஸ்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு காமிச்சிடுறது. ஏன்னா இங்கதான் நல்லா செஸ்ட் எல்லாம் இருக்கும்பா. சில்வர் செஸ்ட்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. செகண்ட் போய் தான் எடுக்கவே ஆரம்பிச்சு சில்வர் செஸ்ட். அப்படி இல்லைன்னா ஸ்லூப் வாங்க எடுப்பேன். எனக்கு காசு லாஸ்ட் ஆகிறது பிடிக்காது, டாலர்ஸ். இது எடுத்தா 226 கிடைக்குதா, அப்படி இன்னொரு செஸ்ட் எடுத்தா என்ன வரும்? ஆனா செகண்ட் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, செகண்ட் போயிட்டீங்கன்னா சில்வர் செஸ்ட் கோல்டன் செஸ்ட் அளவுக்கு கொடுக்கும். 1000, 900, 800 தான் தருமே சில்வர் செஸ்ட். நம்மளுக்கு பிவிபி எல்லாம் பிடிக்காது. பிவிபி பண்றதுக்கு செத்தே தொலையலாம். ஆனா நான் மட்டும் பிவிபி பண்ண ஆரம்பிச்சேன் செத்துட்டேனா. சத்ததும் ஒரு வகையில நல்லதுதான். இனிமேல நம்மளை எப்படி வந்து அடிச்சாலும் நம்மளுக்கு அடி விடாது. இவனும் இவங்களதான் கொள்ளுவானா? ஆனா இந்த சர்வர்ல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே கிளம்பிட்டானா நல்லது. சோதனை நிலையத்துல நான் ஒரு நாளே இருந்தேன். அங்க ஒரு கிரியேஷன் யூசர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டடா ஸ்னோமேன் அடிப்போம். இங்க ஒரு கிரியேஷன் யூசர் தாவி தாவி வரான். நியூ ரீபேக்டு ஃப்ரூட்ல ஈகலு கிரியேஷனும் ஒண்ணு. என்ன இங்க வர மேட்டை போட்டு எல்லாரும் என்னையத்தே வம்பிலிக்க வரீங்களேடா. இன்னைக்கு என்ன எனக்கு கெட்ட நாளா? எல்லாரும் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்து விளையாண்டுறீங்க. நீ கூட வீடியோ முடிச்சிடணும். பிளாக் ரூட்ஸ் ஒரு பெரிய கடுப்பு என்னன்னா, ஐயா வெட்டிய முடிக்க வந்துட்டான்டா ஒருத்தன். சரி சர்வரா பாச்சு பண்ணி அவனை முடிகிறேன். பாவம் மெட்டிஸ். இந்த அட்டாக், இதே அட்டாக் கொரில்லா கிங்கும் பண்ணுவான். நான் சும்மா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே. வெட்டிய முடிச்சிட்டீங்களா வெட்டி சார்? போயிட்டாங்க. நம்ம சர்வர் அப்ப பண்ணுவோம். நான் ஒரு சர்வர் உள்ள போயிட்டோம்பா. சர்வர் பண்ணி வழக்கம் மாதிரி நம்ம பைரட்ஸ் தான். எட்டியை தானே நான் கொண்டு காமிக்கணும். எட்டி எட்டியா பண்ணிட்டு நம்ம வீடியோவை நம்ம முடிச்சுப்போம்.
இப்படி தப்பிச்சுக்கணும். அவ்வளோதான், ஏடிஎம் முடிச்சிட்டேன். ஸோ இதோட சஞ்சய் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைக் போட்டுருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு